ஐ வில் டூ இட், நான் செய்வேன் நான் செய்வேன் என்று நான் காட்டுவேன், அவர்களுக்கு அவ்வாறு காட்டுவேன், செய்து காட்டுவேன் என்று சொல்லி அப்படி சொல்லுறாங்க. இருந்த யாரு எதிர்காலத்துக்காக இந்த வழியில இப்படி தந்தையனோட போறதுக்காக இவ்வாறு இருக்கிறாங்களோ, இந்த வழியில தந்தை ஆயத்தமாக இருக்கிறார். அவங்க அப்படி சொல்ற ஆக்களுக்காக அப்படி சொல்றாங்க. அப்ப நீங்க ரெடி இல்லை என்று சொன்னா, ஆயத்தம் இல்லை என்றா எப்படி நீங்க தந்தையோட திரும்பி செல்வீங்க? நீங்க நீங்க மற்றாக்கள் போறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தந்தை பல மில்லியன் மடங்கு தந்தை குழந்தைகளோட அன்பாகவும் பல மில்லியன் மடங்கு அன்பாக ஒவ்வொரு குழந்தையிலையும் வைத்திருக்கிறார். தந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேணும். இந்த நேரம் வீட்டுக்கு திரும்புறதுக்கான நேரம் வந்துட்டு தானே. நீங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு முதல்ல போக வேணும், அதுக்கு பிறகு ராஜ்யத்துக்கு போக வேணும். நீங்கள் வீட்டுக்கு திரும்பாவிட்டால் நீங்க ஒன்றாக இப்பொழுது எல்லோருமே ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே வீட்டுக்கு திரும்ப வேணும். உங்களுடைய உறுதி வாக்கு என்ன? நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டுக்கு திரும்ப வேணும். நீங்க திரும்பி போக வேணும். நீங்கள் இதை எதிர்காலத்துல இவ்வாறு சொல்லிக்கொண்டு செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? பாபா, நான் எதிர்காலத்துக்கு அவ்வாறு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆகவே இப்பொழுது இந்த வார்த்தையை முடிச்சிடுங்க. செய்வேன் அப்படி என்று சொல்றதெல்லாம் என்று பாபா கூறுகிறார். मधुबन तुमसे ஓம் சாந்தி. அவ்வியக்தி பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய திகதி மார்ச் 7 ஓம் சாந்தி. அவ்வியக்தி பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். फाउंडेशन को मजबूत कर सदा निर्भय और निश्चिंत रहो. நம்பிக்கையின் அத்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். இன்றைய தலைப்பு கவலையற்ற சக்கரவர்த்தி. எப்பொழுதுமே பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். நம்பிக்கை கொண்ட புத்தி என்றால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பது என்று பொருள். அத்தகைய ஆத்மாக்கள் மட்டுமே தந்தைக்கு சமமானவர்கள். காலத்தின்படி மக்கள் எவ்வளவு அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்காங்களோ அவங்க அவ்வளவு கவலைகள் அவர்களுக்கு இருக்கும். இருப்பினும் இந்த தெய்வீக பொக்கிஷங்களின் எஜமானர்களாகவும் தெய்வீக குழந்தைகளாகவும் இருப்பவர்கள் தங்கள் கனவுகளிலும் கூட எப்போதுமே கவலையற்ற சக்கரவர்த்திகளாகவே இருக்கிறார்கள். ஏனெனில் இந்த தெய்வீக பொக்கிஷங்கள் தங்களிடம் உள்ளன என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, பல பிறவிகளிலும் அவை எப்போதுமே அவர்களுடன் இருக்கும். அதனால் தான் அவர்களுக்கு புத்தி தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருக்கிறது. மேலும் அவர்கள் கவலையற்றவராகவே இருப்பார்கள். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம்.
है तो ராமானுடைய धैर्य शब्द की காட்சி परीक्षा हो जाती है। तो आज आप लोगों की धैर्यता की परीक्षा थी। நாங்கள் பொறுமையாக लक्ष्य எங்களுடைய तो नहीं பொறுமையை டெஸ்ட் பண்ணி पाया ராமா परीक्षा से வந்திருக்குது பரீட்சைக்கு. बाबा की நாங்க सवेरे வந்து याद आती ஒன் है டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. और इसलिए मैं सुना பாபாவோட रही हूँ कि நினைவில் காலையில कई लोग समझते हैं कि याद உங்களுடைய केवल நான் बैठना இதனை है, பகிர்ந்து याद के लिए கொள்கிறேன். मुझे सब साधन करनी है। நீங்க நினைவோட तो बाबा कहते हैं நினைவில் कल को இருக்க सबको வேணும் याद என்று करो। சொல்லுவாங்க. நாங்க तो आप எல்லோரும் ஒன்றாக ऐसे சேர்ந்து कल को सबको याद करिए। ஒன்றாக சொல்லும் तो आज போது सवेरे जब उठे நாங்கள் थे நடக்கும் போதுமே सीधा बाबा பாபாவை को நினைவு पाता செய்ய था। வேணும். எழுப்பும் போது இன்று कई बार दादी நான் गुलजार का பார்த்தேன், बहुत गला ठीक नहीं होता था, எனக்கு ஒரு உணர்வு तो வந்தது. बाबा आते थे तो कहते थे आज அவ்வியக்த बाजा की பாப்தாதாவை कहानी चल रही है। பார்த்தேன். तो मुझे बाबा के वो அதுக்கு महावाक्य பிறகு याद தாதி आए। குர்சார் तो मैंने कहा कि मेरा भी அவ बाजा ठीक नहीं है, நன்றாக இல்லைன்ற मुझे तो மாதிரி याद இருந்தது. है जो महावाक्य बाबा की தாதி शिक्षा குருசார் है बाबा की, கருவியான कुछ भी தாதி अगर याद குருசார் आता है तो वो याद है। நன்றாக और ये याद उनकी है இல்லாவிட்டாலும் கருவி कि உடல். समयानुसार हमारे ஆனா सामने भी பாபா சொல்லுவார், जो भी பாபாவோட परिस्थिति இதயத்துல आए நாங்கள் बाबा ने நினைவு उसे செய்ய कहा था। வேணும். இந்த बाबा तो कहते சூழ்நிலைக்கு ही थे कि ஏற்ப ऐसा நாங்கள் होगा, பாபாவை நினைவை कुछ नया செய்ய नहीं है। வேணும். तो பாபா इस तरह से கூறினார், அது ऐसे ही பாபா तो இது निरंतर கூறினார் याद என்று होते। இவ்வாறான விடயங்கள் कोई எப்பொழுதுமே संबंध में याद नहीं, நடக்கின்றது. कभी दातापन के रूप में இதுதான் आते हैं, कोई நினைவு. भी रूप में சில நேரத்துல बाबा की உறவு याद रहती முறைகள்ல है, நினைவு उससे செய்கிறோம் भी हम याद பாபாவை. பாபா करें। சில நேரத்துல निरंतरता பாபா मतलब எங்களுக்கு எப்போதுமே किसी न வழங்கி किसी बात के கொண்டிருக்கிறார். कारण बाबा की அதுக்கு याद आ பிறகு जाती है। தொடர்ந்தும் நாங்கள் பாபாவை நினைவு यज्ञ का செய்கிறோம். शुरू था, कुछ भी है, எந்த வழியிலையுமே நாங்கள் பாபாவை நினைவு செய்கிறோம். इसलिए ஆரம்ப காலத்துல எக்கியாவுல கூட बस बाबा அவ்வாறுதான் एक ही बात நினைவு कह रहे செய்தோம். इतने दिन से। वो क्या कह रहे हैं? आप பாபா कहो तो ஒரு कोई भी விடயத்தை बच्चे கூறினார், பல बेफिक्र நாட்களாக बादशाह बनो, குழந்தைகளே, ऐसा நாங்கள் वक्त है कि கவலையற்ற சக்கரவர்த்தியாக समय आ रहा வேணும். है और ज्यादा परिस्थिति आएंगी ஆகவே जहाँ पर क्या होगा நேரம் நெருங்கிக் कि கொண்டிருக்கிறது करोगे कि நெருங்கிக் कल கொண்டிருக்கிறது. आएंगे। பல तो इसलिए சூழ்நிலைகள் बाबा कहते हैं வருகின்றது. बच्चे क्या अभ्यास करो, நாங்கள் बेफिक्र। கவலையற்றவராக இருக்க வேணும். பாபா कई கூறுகிறார், बार क्या होता है, कोई நீங்க परिस्थिति आती है, पहले भी आई கவலையற்றவராக थी, இருக்க मुझे याद आ வேண்டும். रहा சில है। நேரத்தில் இது इस நடக்கின்றது. तरह से ये हुआ था कि சூழ்நிலைகள் डिफिकल्ट हो அங்கேயும் இங்கேயும் அப்படி என்று நடந்து கொண்டிருக்க வேண்டும். कभी कुछ होता है அப்ப பழைய சூழ்நிலைகளை तो நாங்கள் मैं நினைக்கும் போது जब वहाँ நாங்கள் पर थी கவலைக்கு बाबा வாரோம். சில कुछ நேரத்துல कोई வந்து, ஓ நான் அங்கே இருந்தேன், அது लेकिन நடந்தது, जब बाबा அப்படி कह நடந்தது, रहे हैं அதுக்கு பிறகு கவலை तो वही வருகின்றது आजकल எங்களுக்கு. कह रहे हैं, ஆகவே आजकल நாங்க के हिसाब से क्या निश्चय பாபா से कहना था, கூறுகிறார், निश्चिंत रहने பாபா का है, எங்களுக்கு கூறுகிறார், सब कुछ நாங்கள் வந்து निश्चित है, கவலையற்றவராக இருக்க வேணும். फिर भी क्या எங்களுடைய कहते हैं, நம்பிக்கை மிகவும் है, உறுதியானதாக இருக்க வேணும். लेकिन நாங்கள் अटेंशन தொடர்ந்தும் रहती है, பயமற்றவராக सुनते இருக்க हैं வேணும். कि बाबा ने ஆனால் बोला எங்களுக்கு बच्चे நம்பிக்கை बेफिक्र இருந்தாலும் கூட சில निश्चिंत நேரத்துல है, கவலை வருகின்றது. பாபா கூறுகிறார், நாங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தியாக निश्चय வரணும் बुद्धि என்று का अर्थ இன்றைக்கு. ही है बेफिक्र बादशाह। எங்களுடைய तो बाबा புத்தியில कहते हैं நம்பிக்கை कि கொண்டிருப்பது என்றால் கவலையற்ற यही சக்கரவர்த்தியாக बाप समान இருப்பது बनेगा। என்று அர்த்தம். हम लोग तो பாபா सिर्फ लाइफ की கூறுகிறார், बात करते அத்தகைய हैं, ஆத்மாக்கள் மாத்திரமே लाइफ की தந்தைக்கு बात करते हैं, और बाबा क्या சமமானவர்கள். बात करते हैं, இப்ப எங்களுக்கு நம்பிக்கை बेफिक्र இருந்தால் यही बाप समान बनना है। நாங்கள் கவலையற்ற बाबा कहते हैं कि சக்கரவர்த்தியாக இருப்போம். विनाशी धन वाले இதுதான் நாங்கள் பாபாவுக்கு इतना சமமாக कमाते வருவது. हैं, பாபா கூறுகிறார், நேரத்துக்கு ஏற்ப इतना समय அழியக்கூடிய प्रमाण வருமானத்தை சாரி क्या எக்ஸ்கியூஸ் होता है उनको, சாரி इतना அதிக ही அளவு சாரி विकल होता है। நேரத்துக்கு ஏற்ப அழியக்கூடிய வருமானத்தை அதிக அளவு ஈட்டும் போது அதிக அளவு கவலைகளும் அவர்களுக்கு உள்ளன. कहता था எவ்வாறாயினும் இந்த இறை பொக்கிஷங்களின் पहले जब आप पहला ने 100 जमा करते हैं बहुत खुशी होती है,
எவ்வாறாயினும் இந்த இறை பொக்கிஷணங்களின் அதிபதிகளும் இறை குழந்தைகளும் எப்பொழுதுமே தமது கனவுகளில் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் இந்த பிறவியில் மாத்திரமல்ல, ஆனால் பல பிறவிகளுக்கு தம்மிடம் இந்த இறை பொக்கிஷங்கள் உள்ளன என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அவற்றுடன் இருக்கிறார்கள். ये सदा ही स्वप्न में भी बेफिक्र बादशाह हैं। அவர்கள் எப்பொழுதுமே கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறார்கள். तो बाबा कहते हैं ஆகையாலே அவர்கள் புத்திகள் எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் அவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறார்கள். எந்த विश्वास है எந்த ஆக்கள் कि यह ईश्वर எங்களைப் போல நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேணும். இந்த इस जन्म में तो क्या கடவுளுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் अनेक இந்த பிறவியில साथ பல பிறவிகள், அதாவது இறை பொக்கிஷங்கள் உள்ளன, இந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. ऐसे निश्चय बुद्धि निश्चिंत रहते हैं। எப்பொழுதுமே அவங்க அவற்றுடன் இருக்கிறாங்க. ஆகையாலே அவங்களுடைய புத்தி எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறதுடன் அவங்க கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறார்கள். பாபாவுடன் அவங்க எப்பொழுதுமே ஒன்றிணைந்து இருப்பாங்க. அப்ப எங்களுடைய ஸ்திதி என்ன? कई बातें हमको अनुभव में याद आएंगी कि बाबा का साथ था तो ऐसा लगता था। जब विदेश सेवा की बात हुई பெரும்பாலான விடயங்கள் நடக்கின்றது. बाबा பாபா எங்களோட இருக்கிறார். சேவைகள் ஃபாரின் கண்ட்ரில நடக்குது. यहाँ से भी निमंत्रण आता था जाते பாபா உடலை விட்டார் 1969 இருந்து. அதுல இருந்து அதன் பிறகு ஃபாரின் சேவை எல்லாம் ஆரம்பிச்சது. நாங்கள் சாப்பாடு எல்லாம் எங்களுடன் எடுத்து செல்லுவோம். 1972 நாங்க मन में तो हिम्मत होती है हमेशा बाबा के ज्ञान के आधार से, लेकिन कई ऐसी परिस्थिति होती है எங்களுடைய जिसमें बाबा का आह्वान करना होता है। நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. எங்களுடைய இதயத்துல நாங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்க பாபாவை அழைத்து பாபாவோட இருந்தோம். दूसरे तीसरे ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் பிரயாணம் செய்து சேவை செய்யக்கூடியதாக இருந்தது. आते जाते சாரி, இப்படியே ஆரம்பத்துல நடந்து கொண்டிருந்தது சேவைகள். அதன் பிறகு பாபா கூறுகிறார், நான் பாபாவோட சொல்லுவேன், நான் பாபாவோட ஒருங்கிணைந்து பாபாவோட கம்பைன் பண்ணி இருந்து ஒன்றாக இருந்து சேவைகள் செய்வோம். பாபாவை அழைத்து என்ன காரணம் என்றாலும் பாபாவை அழைக்கும் போது कहानी आप सबके जीवन में भी होंगे। என்ன, நாங்கள் எப்போதுமே பாபாவோட சகவாசத்துல இருக்கும் போது, பாபாவோட ஒருங்கிணைந்து இருக்கும் போது உங்கள் எல்லோருக்குமே அந்த அனுபவம் கிடைத்திருக்கும். அந்த அப்ப பாபா கூறுகிறார், उनके धन के खजाने मेरठ को जब न्यूयॉर्क நாங்கள் வரையறையற்ற இறை இறை பொக்கிஷங்களை வைத்திருக்கிறோம். நான் दूसरी बार जाना हुआ 3 மந்த் நியூயார்க்குக்கு ஒருக்கா ஃபர்ஸ்ட் டைம் போனேன். 3 மந்த், அதுக்கு பிறகு 2வது தரம் போகும்போது कुछ भी नहीं होता था। அதுக்கு பிறகு நாங்க ஒரு காட்டில இருந்து பூந்தோட்டத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்குனோம். 110 कमरे हैं, அதுக்கு பிறகு அந்த பீஸ் வில்லேஜ்ல 300 एकड़ जमीन, பெரிய ஒரு இடம், 300 ஏக்கர்ஸ் இடமாக இருக்கிறது. हम लोग को तो நிறைய சந்தோஷம் அங்க ऑयल है, அனுபவிச்சோம். कितना है क्या है सीखते रहो, என்னத்த தேவையோ என்ன தேவை இல்லையோ எல்லாத்தையும் தொடர்ந்து நாங்க கத்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறோம். बाबा என்னத்தையும் நாங்கள் இருக்கிறதோ, எங்களுடைய இதயத்துல என்ன இருக்கிறதோ பாபா எங்களுக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார்.
பாபா செய்கிறார் எங்களுடன் இருந்து बाबा அதன் जैसे सेवा की அனுபவத்தை सिखाई थी நாங்கள் ஒரு वो वहाँ पर काम आती है। பாபா வந்து ஒரு और ப்ராப்பர்ட்டி nicely हम வாங்குறேன்டா அதுலேயும் बहुत அனுபவம் blessing से இருக்கின்றது. वहाँ पे பாபா काम எங்களுக்கு करते हैं। அதனையும் एक எப்படி छोटा सा செய்ய வேணும் என்று கற்பித்திருக்கிறார். इस सारे में 2 இப்படியான करोड़ பொக்கிஷங்கள் जो पहले किराए पर लिया था। முதலாவது एक दो நாங்கள் लोग இதனை help வாடகைக்கு नहीं कर रहे थे। எடுத்தோம் இந்த இடத்தை. वो जब आए पीसफुल तो कहते हैं हमको अभी तो विश्वास பிறகு नहीं आता है பெரியாக்கள் வந்து कि அவையல் भगवान வந்து आपके பீஸ் साथ। வில்லேஜுக்கு வந்து पहले போற वो सोचते பெரியா थे ये बहनें कैसे அவங்கள் करेंगी, क्या வந்து இதனை करेंगी। நம்பிக்கை நம்பிக்கை கொண்டார்கள். கடவுள் எங்களுடன் இருக்கிறார் என்று हमें नहीं कहना पड़ा। அதன் நம்பிக்கையின் सारे सेवा அடிப்படையில இறைவன் எங்களுடன் இருக்கிறார் என்று நாங்க ஒருபோதுமே இதை பற்றி சொல்ல இல்லை. ஆனா அவங்க அதை நம்பினார்கள். அவ்வாறு बस वो पहुंचते ही कहते हैं कि அப்ப அதுக்கு பிறகு அவங்கள் வந்து எல்லோருடையுமே विरोधी भी ये कहते हैं நண்பர்களாக பழகினார்கள். भगवान को ही कार्य है। அது பிறகு बाबा कहते சாரி हैं कुछ भी करो அனாதைகள் கூட அவ்வாறு சொல்லுவாங்க, இது வந்து कि भगवान கடவுளின் பணி என்று. ஆகவே என்ன பணி என்றாலும் மக்கள் வந்து அதனை உணர்கிறார்கள், கடவுள் எங்களுடன் இருக்கிறார் என்று பாபா வந்து ஆசீர்வாதம் எங்களுக்கு தருகிறார். लगना शुरू होती है। நாங்கள் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருக்க வேணும். சில நேரத்துல நாங்கள் கவலைப்படுகிறோம் அங்கேயும் இங்கேயும் என்று சொல்லி. ஆனா பாபா வந்து அப்படியான சூழ்நிலையை ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அப்படி இருக்குன்னு தெரியும். ஆகவே நாங்கள் இப்பொழுது இருந்து தியானம் பண்ணுவோம், பயமற்றவராகவும் கவலை. ओम शांति। ஞான ரத்தினங்களால் உங்கள் மடிகளை நிரப்புங்கள். ஆத்ம உணர்வுக்கு வாருங்கள். உடல் உணர்வை விட்டு விட்டு ஆத்ம உணர்வில் மேன்மையான வாசகங்களை கேட்போம். அவ்வியக்தவாணி 19/5/1977 ஆத்ம ஞானம் மற்றும் பரமாத்ம ஞானத்துக்கு உள்ள வேறுபாடு எப்பொழுதுமே உள்முகமாக இருக்கிறது என்று சொன்னா அந்தர்முகி உள்முகை உடையவரண்டா மலர்ந்த முகம் உடையவர்களாக இருக்க வேணும். அப்படியானவர்கள் வந்து எப்பொழுதுமே மாயால டெஸ்ட் பேப்பர்ல இருந்து, அதாவது வந்து குழந்தைகள் மாயாவின் ஒவ்வொரு தாக்குதலையும் வெண்ணையிலிருந்து முடி என்று புரிந்து எடுக்கிற மாதிரி கடந்து செல்லக்கூடிய அந்த மாதிரி சகஜ ஜோகி எப்பொழுதும் தந்தைக்கு துணையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து அனுபவிகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரமும். தீதி தாதிஜியுடன் சாட்சியாக அனைத்து ஆத்மாக்களின் அவரவர்களின் பங்கை பார்த்து கொண்டே ஏதாவது ஒரு பங்கை பார்த்து அப்படியே என்ற குழப்பம் ஏற்படுகிறதா? மகராத்தி மேலும் குதிரைப்படை இவருக்குமான முக்கியமான வேற்றுமை என்ன? குதிரைப்படையின் அடையாளமாக என்ன இருக்கும்? கேள்விக்குறி. மகராதிகளின் அடையாளம் முற்றுப்புள்ளி. எப்படி ஏதாவது சேனை இருக்கிறது என்றால் அதில் இது முதல் நம்பர்.
இது இரண்டாவது என்று அதில் அடையாளம் இருக்கும். பிறகு அவர்களுக்கு பதக்கம் கிடைக்கும். அதன் மூலம் இது முதல், இது இரண்டாவது தெரிய வரும். அப்படி அனாதியான நாடகத்தில் ஆன்மீக சேனைகளின் போர் வீரர்களின் பதக்கமும் கொடுக்கப்படும். இது நாளை தொடரும். साइंस कितनी भी पावरफुल हो, ஆனா சைலன்ஸ் மிகவும் அமைதி எவ்வளவுக்கு வெற்றியை தருகிறது என்று தெரியும். ஞானம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்ததும் இறுதியில் அது மௌனமே. யார் வெல்வார்கள்? ஏன், என்ன காரணம்? ஏனென்றா விஞ்ஞானிகளும் மௌனத்தில் இருந்துதான் அறிவியல் பிறக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்ப உங்களுக்கு அந்த அந்த விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கப்படுவது ஆழ்ந்த மௌனத்தின் விளைவுக்காக என்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் மௌனமாக இருக்கவில்லை என்றால் அவங்களுக்கு அறிவியல் கண்டுபிடிக்க இருக்க முடியாது. மேலும் அவங்க இந்த ஆயுதங்கள் போன்றவை என்று கூறுகிறார்கள். அது நாங்கள் கண்டுபிடித்தவை. மகாபாரதம் மற்றும் கீதையால ஈர்க்கப்பட்டவை. அங்கு அவங்க இந்த அம்பை கொன்றது, அந்த அம்பு கொல்லப்பட்டது என்று கூறுகிறார்கள். எனவே விஞ்ஞானிகளின் மௌனம் நமக்கு அருள் பவர் என்பதை புரிந்து கொள்கிறோம். நாங்க நாம் மௌனத்தினால் பிறக்கிறோம். இந்த ஞானத்துல மௌனத்தினால் தோன்றியது. ஆனால் ஞானத்துக்கு அதன் சொந்த விளைவு உண்டு. நமக்கு மௌனத்துக்கு சொந்த அந்த விளைவு உண்டு. ஆனால் பாபா சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நடக்கும். பாபா ஏற்கனவே சொன்னாரு, குறிப்பாக நீங்க பாடநெறி செய்த போது நினைவுல கொள்ளுங்க. நீங்கள் முதல் முரளியை கேட்ட போது நினைவுக்கு வரணும். இந்த பாடங்களை நீங்கள் விசேஷமாக கேட்ட போது உங்களுக்கு இது ஞாபகத்துக்கு இருக்குதா? அப்ப நீங்கள் இந்த முரளியை கேட்கும் போது உங்களுக்கு இந்த வைத்திருக்க வேண்டும் தேதியை. எனவே நீங்கள் முதல் முறையாக முரளியை கேட்ட போது பாபா உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறார். மாயா வரும், நீங்க அது போரை நடத்தும். ஆனா மாயையை தன் பணியை செய்கிறது. நாம நம்முடையதை செய்கின்றோம். அது தாக்கும். நாம் அதை தோற்கடித்து வெற்றி பெற வேணும். மாயாவின் பணி வருவது, நமது பணி வெல்வது. Shanti. Om Shanti. Make your foundation of faith strong. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா வெற்றி பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். கவலையற்ற சக்கரவர்த்தி.
carefully at நம்பிக்கை home. கொண்ட புத்தி என்றால் Only கவலையற்ற such சக்கரவர்த்தியாக souls are இருப்பது என்று faithful to பொருள். the Father, அத்தகைய ஆத்மாக்கள் மட்டுமே according to the time, தந்தைக்கு the சமமானவர்கள். non-perishable income காலத்தின்படி people மக்கள் earn, எவ்வளவு அழியக்கூடிய the many வருமானத்தை ways they have, சம்பாதிக்கிறாங்களோ however, அவ்வளவு கவலைகள் these are the அவங்களுக்கு இருக்கும். masters இருப்பினும் of these godly இந்த தெய்வீக treasures பொக்கிஷங்களின் and are greatly எஜமானர்களாகவும் favored தெய்வீக and குழந்தைகளாகவும் constantly இருப்பவர்கள் careful in prayer, தங்கள் கனவுகளில் even கூட in their dreams. எப்போதுமே கவலையற்ற Because they have the சக்கரவர்த்திகளாகவே faith, இருக்கிறார்கள். they have these godly ஏனென்றால் treasures இந்த within, தெய்வீக பொக்கிஷங்கள் not only in தங்களிடம் this உள்ளன life, என்ற but for நம்பிக்கை many அவங்களுக்கு lives. இருக்கின்றது. They will இந்த remain with பிறவியில் them all the மட்டுமல்ல, time, பல and this is பிறவிகளுக்கும் why அவை their எப்போதுமே incomes அவர்களுடன் constantly இருக்கும். have faith, அதனால் and they தான் remain அவர்களின் carefully. புத்தி தொடர்ந்து Om நம்பிக்கையுடன் Shanti. இருக்கின்றது. மேலும் அவர்கள் கவலையற்றவர்களாகவே இருப்பார்கள். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Welcome. அவ்வியக்தி Welcome பெறுவதற்கு everyone. உங்களை Today's day வரவழைக்கின்றோம். 7. இன்றைக்கு Make திகதி your மார்ச் 7. foundation of faith strong and நம்பிக்கை firm அஸ்திவாரத்தை constantly. உறுதியாக்கி Fearless எப்பொழுதுமே and பயமற்றவராகவும் majestic. கவலையற்றவராகவும் Anchor இருங்கள். your anchor இன்றைய தலைப்பு in நம்பிக்கையே love and வெற்றியின் listening to அஸ்திவாரம். இப்பொழுது நாங்கள் மொஹினி டிடி கூறுவதை கேட்போம். Om Shanti, everyone. ஓம் சாந்தி எல்லோருக்கும். Dadi Gulzar is completely right when she says it தாதி is in குர்சார் silence that all the முழுமையாக inventions, all the discoveries, அவர் சொன்னது எல்லாமே even சரி. in the முற்றுமுழுதாக culture, நாங்கள் whether it முழுமையாக is அமைதிக்கு இருக்க dramas, வேணும். whether it மௌனத்துல is singing, all really நாடகமோ comes from silence. I என்னதான் think நடந்தாலும் most of கூட us have heard this, பாடுறதா என்னண்டாலும் that சரி one time நாங்கள் this அமைதிக்கு person, வர வேணும், அமைதியா I don't இருக்க வேணும், remember the மௌனத்துல name, இருக்க you வேணும் all என்று might remember, எங்களுக்கு he was நினைவுக்கு sitting வருகிறது. and he saw that அவங்க when you put a pot to boil water, நீங்க ஒரு then the cover, the lid of that pot was ஒரு jumping. ஒரு பாத்திரத்துல And in the தண்ணி steam, பானையில தண்ணிய சூடு காட்டும் போது that's அதை where கவா the பண்ணினீங்கண்டா wind, அந்த பாயில் in the பண்ணிக்கல அது wind மேல shape they have different தளம்பல் அந்தபடி fuel, ஜம்ப் but பண்ணும், it was veiled with the coal. துள்ளும். He அப்ப put அது that மாதிரி and let the coal, the heat of the coal அப்ப move அந்த the card. And that's where அது I மாதிரி don't know how many of you have seen எத்தனை பேர் just one பார்த்திருக்கீங்கன்னு buggy, தெரியல. one bogie, very royal way was created, and ஒரு ராயல் very பேல rich people used to live there. ராஜரீகமாக உருவாக்கப்பட்ட Very ஒரு you know, I know a very famous singer. ஒரு ஃபேமஸ் ரிங்கர். So when some or other, his wife was born in Gyan, அவரோட வைஃப் கியான்ல so we used to இருக்கிறாங்களாம். go அங்க at போனப்போ IP's program in Miami, மியாமில and ஒரு he said ப்ரோக்ராமுக்கு that சென்றாங்களாம். when அங்க we wake up at 2:30, அவங்க he said 2:30 that's the best கிளம்புனாங்களாம். time டிடி of silence. இதுதான் He said I also அமைதிக்கான get up நல்ல 2 நேரம் என்று o'clock சொன்னாங்களாம். when டிடி I கூட have to 2 write a மணிக்கு new song. எழும்புனாங்களாம். He said after 2-3 hours, அதுக்கப்புறம் my heart 2-3 starts singing. மணித்தியாலத்துக்கு பிறகு In டிடியிட that silence, இதயம் அமைதியாக because I have feeling, பாடக்கூடியதாக so அமைதியா I write in இதயத்திலிருந்து the song. Then I பாட்டெல்லாம் start creating எழுதுனாங்களாம். music டிடி for the song. அந்த மியூசிக் Many எல்லாம் people அந்த tell us பாட்டுக்கான மியூசிக் எல்லாம் most எழுதுனாங்களாம் interesting thing is most of இதயபூர்வமாக. these famous people, they அப்ப don't watch television on பெரும்பாலாக்கள் surprise. டிவி And there is பார்க்கறது one இல்ல. VIP. ஒரு He said விஐபி I read emails only once in a week. நான் So I இமெயில் said then they ஒரு must be 1,000 ஒரு because கிழமைக்கு we ஒரு get காத்தான் 100 per day. வாசிப்பேன் அப்படி என்று He said சொல்லுவாராம். whatever. என்னதான் Because இருந்தாலும் my கூட inner silence ஏனென்றால் is என்னுடைய disturbed உள்ளார்ந்த when I keep அமைதி hearing something or keep ஒரே reading something. பார்க்கறதால டிஸ்டர்ப் பண்ணப்படும். So this
inner எனக்கு purity, ஆகவே இது உள்ளார்ந்த ஒரு hearing the தூய்மை news, தன்மை. different opinions, different இந்த things. நியூஸ்களோ அடிக்கடி From there, பார்த்துட்டு divert பலதரப்பட்ட our அபிப்பிராயங்களை deep வைத்திருக்கிறது. silence அதை விட்டுட்டு to நாங்கள் see that அமைதியாக உள்ளாந்தமாக செல்ல we வேணும். should observe. நாங்கள் அதை Whenever there are மேலோட்டமாக chances, பார்க்க வேணும். be in silence. நாங்கள் இதை பார்க்கும்போது So I அமைதியாக say இருந்து பார்க்க வேணும். carefully, and கவலையற்ற சக்கரவர்த்தி. Baba says that the பாபா intellect கூறுகிறார், நம்பிக்கை கொண்ட புத்தி having என்றால் faith means கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறது correctly என்றுதான் answer. அர்த்தம். And Baba said, அத்தகைய only such ஆத்மாக்கள் மட்டுமே தந்தைக்கு சமமானவங்க. are equal அவங்க to the வந்து தந்தைக்கு சமமானவங்க. So instead of thinking how to be like Baba, நாங்கள் எவ்வாறு வர வேணும் என்று சிந்திப்பதற்கு பதிலாக கவலையற்றவராக வர வேணும். according to the time, காலத்தின்படி பாபா கூறுகிறார், மக்கள் எவ்வளவு அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்கிறாங்களோ, Baba says more பாபா than கூறுகிறாங்க, what we have imperishable income. எவ்வளவு அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்கிறாங்களோ மக்கள், அவ்வளவு கவலைகள் அவங்களுக்கு இருக்கும். So Baba says in Lokik way, பாபா perishable கூறுகிறார், இருப்பினும் அந்த அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்கிறாங்களோ எவ்வளவு கவலைகள் அவங்களுக்கு இருக்கும். with our இருப்பினும் perishable income, people are more worried. Baba says that, however, those எப்படி who are இருப்பினும் பாபா கூறுகிறார், இந்த தெய்வீக பொக்கிஷங்களின் எஜமானர்களாகவும் and are godly தெய்வீக children, குழந்தைகளாகவும் இருப்பவங்க what happens தங்கள் to them, கனவுகளில் கூட எப்போதுமே கவலையற்ற சக்கரவர்த்திகளாகவே இருக்கிறாங்க. ஏனென்றால் even in their இந்த தெய்வீக பொக்கிஷங்கள் தங்களிடம் உள்ளன என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. that they இந்த have பிறவியில் godly மட்டுமல்ல, பல பிறவிகளுக்கும் not only அவங்களுக்கு இருக்கிறது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, பல பிறவிகளுக்கு அவை எப்பொழுதுமே அவர்களுடன் இருக்கும். when we went to foreign country. நாங்கள் வெளிநாடுகளுக்கு இருக்கும் போது எங்களுக்கு Really honesty in the beginning, ஆரம்ப காலத்துல ஞானத்தின் பொக்கிஷம் மட்டும்தான் இருந்துச்சு. buy anything for us வெளிநாடுகளுக்கு சேவைக்கு சென்றப்போ ஆரம்ப காலத்துல in pounds in London. லண்டன்ல and பவுன்ல cauliflower வாங்க was 2 வேணும். pounds. காலிஃபிளவர் அந்த They காலத்துல calculated 2 the பவுனாம். rupees. Oh no, we cannot eat this. அப்ப அவங்க சிந்திப்பாங்களாம், இல்ல இல்ல நாங்க இது சாப்பிடுறோம் இல்ல. All go and buy it. அப்ப Like bindi and all that was very expensive. அப்ப அந்த காலத்துல வெண்டிக்காய் அதெல்லாம் சரியான விலையாம். தாதி சொல்லுவாங்க சரியான விலையாம். அப்ப ருபீஸ மாத்த வேணாம் அப்படின்னு வாங்கலாம் தாதி. So Baba says அஹ் they will அப்ப remain with them all the time. All the treasures அவங்க remain இந்த with them. தெய்வீக பொக்கிஷங்களை எஜமானர்களாகவும் தெய்வீக குழந்தைகளாகவும் இருப்பார்கள். Constantly have faith. And they constantly remain தங்கள் கனவுகளில் கூட எப்போதும் கவலையற்ற சக்கரவர்த்திகளாகவே இருப்பாங்க. ஏனெனில் அவங்க இந்த தெய்வீக பொக்கிஷங்கள் தங்களிடம் உள்ளன என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது. memories come back. Right? சில நேரத்துல பழைய நினைவுகள் எங்களுக்கு So வரும். this is the brother. இந்த பிரதர் Om Shanti Avyakti Parivar. சாந்தி அவ்வியக்கு பெறுவர். First of all, I would like to let you all see this photo. இந்த போட்டோ பாத்தீங்களா? மிகவும் கிளியரா? So, I'm sure some of you might have seen this photo before. So, you can see Brahma Baba sitting on the floor. பிரம்ம and நிலத்துல Mohiniji இருக்கிறார். sitting next to him. மோயினி டிடி பாபாவுக்கு பக்கத்துல இருக்கிறார்.
பிரம்ம Okay. பாபாக்கு And பக்கத்துல then உட்கார்ந்து there இருக்கிறாங்க. is a guest sitting in front of அந்த Brahma கெஸ்ட் Baba. பிரம்ம பாபாக்கு Who முன்னால is it? அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாத்தீங்களா? ये कौन थे? एक मिनट, ये कौन थे? इनका नाम, गेस्ट का नाम क्या था? இந்த கெஸ்ட ஞாபகம் இருக்கிறதாண்டு டிடிய கேக்குறாங்க. Chief Justice பூமி है டிடி, பூமி Jagdish Pai ஜாதி. also Sinha. sitting, So but we can behind only him, see white cap of behind him Jagdish. is Jagdish Bhai. அதுக்கு பக்கத்துல And ஜெகதீஷ் பாய் he said இருக்கிறாங்களாம். little அந்த head, விஐபிக்கு it must be his தொப்பி wife. போட்டுட்டு So இருக்கிறது. why I want to bring this ஏன் இதை நான் photo உங்களுக்கு here கொண்டு is வந்திருக்கிறேன் இந்த where they போட்டோவை. are sitting. This home இந்த வீட் is in இதுல இருக்கிற Delhi. So I டெல்லியில want to take you all in 1960s. இது So this 19 home ஆயிரத்தி belongs தொள்ளாயிரத்தி to the அறுபதுல grandfather of Atma Bhai. So today we ஆத்மா have Atma பாய் Bhai with என்றவங்கள us. கிராண்ட் Actually ஃபாதராம் based in அவர் டெல்லியில California. அவங்களுடைய He's ஆத்மா here பாய் with us வந்து today. So I கலிபோர்னியால was asking இருக்கிறாராம், him, do you remember this home? இருந்தாராம். He was looking at this and he said, yeah, I remember everything. அப்ப So I அவர் said, இதனை okay, please பார்க்கும்போது இது come to ஞாபகத்துக்கு Avakta Parivar and இருக்கிறதா share என்று your சொல்ல, beautiful memories because அப்ப he was at that time அவ்வியக்த 8 years old, பரிவாருக்கு வந்து a child. அவர் So அந்த நேரம் he also 8 met Brahma வயசாம். Baba இது in அவர் his childhood. பாட்டனார வீடாம். So he remembers some of the things. So we சில wanted to bring பிரம்ம him here பாபாவோட with us இருக்கைக்குள்ள சில live ஞாபகத்துக்கு and so he will be for வந்துச்சா few minutes. ஆத்மா பாயில. அப்ப சில விடயங்களை அவர் Actually, ஞாபகத்துல கொண்டு வந்து Baba stayed for 21 days. பாபா வந்து And 21 he was, நாள் அங்க his இருந்தாரா. grandfather was இவர் first kind of ஆத்மா IPDS பாயிர கிராண்ட் ஃபாதரா. scientist, no? அவர் ஒரு Director சயின்டிஸ்டாம். General Meteorological Department. மெட்ரோலஜிக்கல் And in those days டிபார்ட்மெண்ட் they had British டிரெக்டராக airlines. இருந்தாராம் அவர். So lot of big lawns. அவர் no? ஒரு சயின்டிஸ்டாம். So we had to put up tent for 2,000, 2,500. 2000 All sent us 5000 with the பேருக்கான buses will டென்ட் come எல்லாம் and Baba is உருவாக்கப்பட்டு there. ப்ரோக்ராம் Every time நடத்தினாங்களாம். Baba அந்த came to Delhi, காலத்துல always something happened. So we had எப்போதுமே to send him ஏதாவது there. நடக்கும்போது So வர 21 days Baba stayed and 21 Baba நாள் said பாபா the அங்கு first இருந்தாரா. time முதலாக Baba is leaving பாபா Delhi வந்து with டெல்லிக்கு all இருந்து proper farewell and all that. பாபாவுக்கு Because பிரியாவடை sometimes some other கொடுத்தாங்களாம். something or other always happened. ஓ, இப்படி So ஏதாவது because it நடக்கும். was very royal and I don't think it was இது easy. மிகவும் ரோயலாக You see இருக்கும். one of the photos இது when இலகுவாக Baba is serving the tea இருக்காதண்டு. is also இலகுவாக at their home. இவ்வாறு இருக்கிறது In the morning இலகுவானதண்டு after இல்ல. class because it's cold. So Baba will போட்டோவை make பார்த்திருப்பீங்க. lot of tea. சரியான And see காலையில the tea சரியான plant. குளிராக இருக்கும். Everyone is பாபா holding நிலத்துல the tea. உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், That was பார்த்திருப்பீங்க there. அப்படின்னு டிடி So சொல்றா. Baba went very happy பாபா and வந்து we were fortunate to be தானாகவே next டீ to Baba, எல்லாம் டீ போட்டுல இருந்து taking him ஊத்தி for கொடுப்பாராம். Murli, giving him breakfast. பாபா வந்து அவர்கிட்ட Not இருந்து only முரளி that, எடுக்கிறது, so பிரேக்ஃபாஸ்ட் many things பெற்றுக்கொண்டோம். Baba taught me there. அது மட்டும் இல்ல, பாபா How to do வாரங்களுக்கு this and how to கற்பித்தார் lot of எப்படி learning. செய்ய வேணும் என்று சொல்லி. So Atma Bhai was 8 ஆத்மாபாய் years old 8 at வயசு that அந்த time. So நேரம். we want him to share something for அவருடைய his memory. அனுபவங்களை ஷேர் பண்ண Now சொல்லுவோம், that time of பகிர்ந்தளிப்புக்கு சொல்லுவோம். Kushi, all the children, they just listen. ஒவ்வொரு But குழந்தைகளும் now இதனை he is a கேட்கும் very போது Pakka Brahmin and இப்ப he's எல்லோருமே professor பக்க in California in San இப்ப Francisco. ஆத்மாபாய் பக்கா So he's பிராமினா very இருக்கிறார் welcome. கலிபோர்னியா And he சென்டர்ல. just came to see me yesterday. So I said, why don't you come? நேற்று வந்து பார்த்தாரா, அப்ப Thank இன்றைக்கு you, வர Nandi சொல்லி Nandi. கேட்டதா. Om Shanti, good ஓம் morning. சாந்தி, குட் மார்னிங். That photo got my attention. என்ற கவனத்துக்கு And I வருகிறது. stood there and I said, I think I know this photo. Or this நானும் uh, அங்க room, இருந்தேன். as it were. And that's what started. That's what started my thinking and அப்பதான் my நான் சிந்திச்சேன், appreciation of how நான் lucky ஏற்றிக்கொண்டேன். as a soul I have been. And நான் ஆத்மா that at a very young age இளம் I got வயசுல to meet Sakar Baba. சக்கர் பாபாவை And நான் சந்திச்சேன், மிகவும் also சின்ன வயசுல. my அத்துடன் long-term association நான் with நீண்ட காலமாக Mohini Didi மோகினி started டிடியோடையும் at
that journey, இருந்து அந்த I'm still ஆத்மீக here with her. பயணத்தை மேற்கொண்டு And, வருகிறேன். um, but my questions were, என்னுடைய கேள்வி how, வந்து so Mohini Didi, I'm going to turn it around and say, how did you, நீங்க how did எப்படி this all happen when Baba came எப்படி நடந்தது என்று to சொல்லி stay கேட்கிறாங்க. for such a பாபா long time, வந்து leaving நீண்ட Madhuban நாளாக and மதுவனை coming விட்டுட்டு to வந்து Delhi சாரி staying அங்க வந்து at இருந்தாரு. his house. And then I do what I do remember is எனக்கு that ஞாபகத்துக்கு whole வருகிறது bungalow got transformed. அந்த And my பெங்களூர் grandfather, வந்து it took them a month எங்கடது of என்று இல்ல, preparing எங்கட and கிராண்ட்ஃபாதர் relocating a lot of rooms and doing எங்களுக்கு a நிறைய lot of ரூம் எல்லாம் இருந்தது. little bit of construction and so on. அதோட But நிறைய it கட்டிடங்களை transformed into a magical கன்ஸ்ட்ரக்ஷனும் place நடந்து கொண்டிருந்தது. after that. So Every winter when it's too cold, ஒவ்வொரு similarly we விண்டர்லயும் take Baba சரியான to Bombay. குளிராக இருக்குமா. Even Delhi is cold, but Baba, டெல்லி but வந்து less cold குளிர்தான், than Mount Abu. மவுண்ட் அபுவை விட கொஞ்சம் So குறைவான Didi குளிரா Manmohan இருக்கும் said டெல்லியில. டிடி மன்மோகினி he சொன்னாங்க want a place for Baba. பாபாக்கு ஒரு 3,000 இடம் people வேணும், can come. 3000 பேர் வர்றாங்க, Because அதுக்கான before இடம் that, வேணும். Baba came to one பாபா major of வாரத்துக்கு the military. முதல் ஒரு மேஜர் That's மிலிட்ரி Rajori இடத்துக்கு Garden. போனாங்களாம், So it கஜோரி belongs கார்டன் to என்ற them. இடத்துக்கு. And then அதன் the பிறகு same time, அதே Dr. நேரம் Mathur, his grandfather, டாக்டர் Mama had come மாதர் to stay with us கிராண்ட்ஃபாதர் 5 days. மாமா But வந்து call 5 center நாள் was very இருந்தாங்களாம். royal and very அந்த different. சென்டர் மிகவும் So ராஜரீகமாக நல்ல ஒரு சென்டராக இருந்துச்சாம். Mama came and stayed 5 days. மாமா 5 நாள் அங்க And so வந்திருந்தாங்களாம். generally when Baba Mama came, we invited பொதுவாக some பாபாவும் IPs மாமாவும் also. வந்தா So சில invited விஐபிஎல Dr. Mathur அழைப்பாங்களாம். to come and meet Mama. டாக்டர் மது So and Mama அவரை start explaining வந்து the மம்மாவை Kalpa, மீட் பண்ண அழைத்தாங்களாம். Kalpa tree. And he கல்பட்ரி was மம்மா explaining very விளங்கப்படுத்தினாவாம். carefully. And then he came. அதன் Mama was பின்னர் 5 days. He came every day. மாமா வந்து 5 And நாளைக்காக so Mama வந்த came இருந்தா he அவர் வந்து continued with his ஒவ்வொரு 7 நாளும் days course. So I வந்தாராம். said, அவர் okay. மாமா சொன்னாங்களாம், So when I நீங்க started தொடர்ந்து course 7 with நாள் him, கோர்ஸ் எடுங்கன்னு because I சொன்னதாம். don't think he has much religious background. அவர் He வந்து didn't know much. So சமய every பேக்ரவுண்ட் ஒன்றும் thing I இல்லை would அந்த say I have to அளவுக்கு. qualify because he அவருக்கு was வந்து இதை explain பற்றி it little more. தெளிவான Took him 22 days to complete his course. வேணும் But என்று it சொல்லி was கேட்டு learning for me too கிளாரிஃபை because I knew பண்ணினாரா. that அப்ப these are the kind of questions scientists will ask. சயின்டிஸ்ட் I எல்லோரும் remember இப்படியான once கேள்விகள் கேட்பாங்க. I gave course to about 10, 12 டிடி Navy கோர்ஸ் Navy கொடுக்கும்போது ஒரு officers. 10-12 பேருக்கு But they கோர்ஸ் never கொடுத்தாங்களா came back asking ஆபீசர்ஸுக்கு. questions. So I told them அதுக்கு பிறகு ஒருத்தரும் I வரலையா. spent so much time, 2 hours அப்ப every day. They never மாமாட்ட came டிடி back. சொன்னாங்களா 2 Mama மணிக்கு said ஆழம் it was created. விளங்கப்படுத்தினாலாம். அவங்க வரல என்று சொல்லி Since then, I சொன்னாங்களா. never think அப்ப பாபா if சொன்னாரா, somebody comes or not. இது But I learned. ட்ரைனிங், Same அப்ப இது after வந்து Dr. பயிற்சி Mathur அளிக்கப்பட வேணும் அப்படின்னு continued and சொன்னாங்களாம். all that. அதுக்கு பிறகு So then Didi தொடர்ந்தும் அதை suggested, why don't செய்தாங்களா. you ask Dr. Mathur if அப்ப அதுக்கு பிறகு he டிடி will சஜஸ்ட் lend us பண்ணினாரா. because டாக்டர் they மாத்ரு have 2 அவரை grandchildren. கேட்டு One அவருக்கு your வந்து mother 2 was there and கிராண்ட் Dr. சில்ட்ரன் Mathur and his இருந்தாங்களா. wife. And they had this bungalow, British அவங்களுக்கு இந்த bungalow. பெங்களூர் இருந்துச்சாம். So he immediately said yes. அவர் And he was இமீடியட்லி very சொன்னாராம் new. ஆமாண்டு. So he helped me அவங்க to மிகவும் choose which புதுசு. room Baba will use. And பாபாக்கு எந்த as he ரூம் showed, வேணும் என்று சொல்லி they all knew. பயன்படுத்துறது என்று சொல்லி And அவையில் at the back, காட்டினாங்களா. on those days, no British time, அந்த lot of காலத்துல பிரிட்டிஷ் servants டைம் used to நிறைய come. So there was a சர்வர்ஸ் very big section for இருப்பாங்களா, servants' quarters. சர்வன்ஸ் கோட் என்று And சொல்லி myself and one of இருந்துச்சு. other sister, who டிடியும் later on இன்னொரு happened to be my சிஸ்டரும் sister-in-law, we இன்னொரு both used to சிஸ்டர் sleep இன் in the லோவும் living வந்து room. அவங்க So they 3 removed பேரும் the அவங்களுடைய central அந்த table and sleep there. வசிக்கிற இடத்துல So இருந்தாங்களாம், that if லிவிங் Baba ரூம்ல. needs anything or whatever. பாபா வந்து So this is how it happened, and இப்படித்தான் அது நடந்தது. everything was so beautiful. And எல்லாமே அழகாக as I said, இருந்துச்சு. obstacle free was a big thing. நாங்கள் கவலையற்றவராக So Didi இருந்தோம். Manmohan had தடைகளற்றவராக some இருந்தோம். other teachers also.
டிடி மன்மோகினி and It other was டிடி something. அதர் I டீச்சர்ஸும் was இருந்தாங்கள் மற்றவர்களும் about இருந்தாங்கள் 22 at that time. அந்த I நேரத்தில் had just 22 finished my வயசாம் college தீதிக்கு and அந்த அப்பா காலேஜ் but முடிச்சிட்டாங்களாம் டிடி since we came in Gyan, like நாங்க ஞானத்துக்கு வந்தப்போ because we came as children, then Yagya நாங்க was like whatever குழந்தைகளாக we can do for வந்தப்போ Yagya. யக்கியாக்கு என்ன And செய்ய Daddy used to வேணுமென்று love us because அப்ப தாதி எங்களுக்கு எவ்வாறு maybe they எங்களோட decided அன்பாக that they இருந்தா saw எப்படி செய்ய that one வேணும் lady may என்றெல்லாம் be சொல்லுவா helping to sustain the Yagya. நாங்கள் But ஒரு what I really டிடி wanted to know டாடிஸ் வந்து for you to கற்பித்தாவாம் share என்ன more மாதிரி than என்றெல்லாம் me, right? ஒரு நாள் நாங்க Because you don't யக்கியாவுக்கு understand. பராமரிக்க வேணும் என்று சொல்லி எல்லாம் Um, so for me, it's been a எனக்கு wonderful இது journey, Moini Benji. மோகினி And பெஞ்சியோட ஒரு I was sharing அழகான this with And Sunata, பயணம் थोड़ा जोर से बोलो. I was sharing this with Sister Jayanti yesterday. சிஸ்டர் That ஜெயந்தியோட how நான் fortunate இதனை again I feel that, ஷேர் பண்ணினேன் எவ்வளவு that I've நாங்க met அந்த all the dadis and எல்லா தாதிசையும் மீட் பண்ணியிருக்கிறேன் அவராம் and I see now that how much that love and அந்த அன்பு closeness, or their love brought me so close to the yajna அவங்களோட and made me அன்புதான் feel யக்கியாக்கு this is my நெருக்கமாக home, அவரை this கொண்டு is, வந்துச்சாம் where I need to be and நான் வந்து now since எங்க those souls have நான் left and எல்லா but that ஆத்மாக்களும் அன்பாக closeness and இருக்கிறது that இருக்கிறாங்க feeling of அந்த home and நெருக்கம் feeling of, you know, every time I come to Madhuban, I'm home. நான் மதுபனுக்கு So வரும்போது that இது passion என்னுடைய வீடு என்ற ஒரு is உணர்வு amazing, இருக்கும் and that commitment of this is அந்த my yajna, அர்ப்பணிப்பு this is, you know, where I need to be, stays very strong, and I think நான் அதுதான் for me எனக்கு that has அது helped, வந்து and everything that மிகவும் I've done பலத்தை in தந்தது terms of the little bit contributions of creating more seva and bringing more souls to Baba's knowledge and gyan. பாபாவோட நாலேஜுக்கு But I have one more வந்து question for you. நிறைய ஆத்மாக்களை கொண்டு And every time, வரக்கூடியதாகவும் இருந்துச்சாம் you சேவை were செய்தாராம் also அவ்வாறு responsible for one நீங்களும் of the first conferences in the Gyan நீங்க Bhavan. கியான் பவன்ல முதலாவது Which கான்ஃபரன்ஸ்ல was the start of மோகினி டிடியும் அங்க பங்கு having கொண்டாவாம் exhibitions ஒரு in எக்ஸிபிஷன்ல the கியான் Gyan. பவன்ல இருந்து So she can முதலாவது shed a little bit கான்ஃபரன்ஸ்ல of light on that, and because that comes up in Murli's. அது வந்து முரளியில வந்துச்சு அதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அதை பற்றி என்று சொல்லி சொல்லுறாரு பிரதர் கேட்கிறாரு கேள்வி You know, when Baba had lot of big ideas, பாபாக்கு நிறைய and we were ஐடியாஸ் all new, இருக்குது but திட்டங்கள் luckily there நாங்கள் were அந்த little bit நேரத்துல education, புதுசு ஆனால் நாங்கள் வந்து and கொஞ்சம் we know how படிச்சிருந்தோம் to talk to people, எங்களுக்கு go to தெரியும் எப்படி newspaper ஆக்களோட offices, படிக்க go to கதைக்க television, வேணும் radio, நியூஸ் we were able பேப்பர்ஸ் to அதுல live எல்லாம் with the time, எவ்வாறு and என்ன there was மாதிரி some அஹ், kind of பேட்டி education எடுக்கிறது என்ன itself, மாதிரி செய்யறது அப்படின்ட்டு and டிடி people knew when they will talk to us that these are educated டிடிக்கு girls. தெரியும் அப்ப So if அதனால we say something, they find that அவங்கள் மக்கள் வரும்போது எவ்வாறு if எங்களுக்கு you கதைக்க they வேணும் knew என்றது that கொஞ்சம் we are young, தெரிஞ்சிருக்கிறோம் but we are educated and நாங்கள் கொஞ்சம் can talk படிச்சோம் about Brahma நாங்கள் Kumaris, then படிச்சிருக்கிறோம் really people were very against. மக்கள் வந்து Even my மிகவும் family, எதிர்பார்த்தான் one of இருந்தவங்க my auntie, யக்கியாக்கு Masi and her husband, இன்னொரு surrendered in ஆண்டி வந்து 36. மாசி அண்ட் So she was ஹஸ்பண்ட் என்ற actually அவவும் mother Dadi அவ ஒரு in Jammu டாடியா Kashmir. Her name was ஜம்மு Jyoti காஷ்மீர் Dadi. என்ற இடத்துல So they were very much scared that all அவங்க these மிகவும் girls now பயத்தோட they will decide to இருந்தவங்களா leave home, அவங்க வீட்டை and there were விட்டுட்டு lot of வாரத்துக்காக pressure from இருந்தாங்களா society. ஏன்னா So அவங்க then வந்து Baba will say, சமுதாயத்துக்கு so when Baba will say எ- like you பயந்து want to கொண்டு do அவ்வாறு something, இருந்தாங்களாம் what Baba வீட்டை wants, விட்டுட்டு வரணும் so என்று we start arranging conferences, பாபா வந்து go and meet கான்ஃபரன்ஸ் VIPs. எல்லாம் ஒழுங்கு பண்ணின Jagdish Bhai also had joined as he ஜெகதீஷ் was பாயும் working ஜாயின் years before me. பண்ணினாராம் விஐபி எல்லாம் And போய் Jagdish சந்திங்கோ Bhai என்று was சொல்லி very, சொன்னாராம் பாபா because he was professor, so அவரும் lecture ஒரு he have to go ப்ரொஃபஸராம் and meet Prime பேராசிரியர் Minister
Nehru, then Indira Gandhi, ஜெகதீஷ் பாய் or கூட presidents, you know. So we will bring அவங்களும் 6, போய் 7 of us, நேரு and he will connect. நேரு இந்திரா Okay, காந்தி அவங்களெல்லாம் மீட் when you பண்ணினாங்களாம். get up, you give introduction of Yagya. நீங்க This month you போகும்போது do this. யக்கியா பற்றி In the end, விளங்கப்படுத்தணும். Adhikar will give blessing. அதுக்கு So பிறகு we were டாடி குரு giving சார் வந்து training பிளஸ்ஸிங் that how கொடுப்பாங்க. when we go to இப்படி VIPs, how we முதல் have to interact, எல்லாத்துக்குமே how we have ட்ரைனிங் to introduce. கொடுக்கப்பட்டதாம். So எப்படி we will sit together விஐபிட்ட at the போகணும், beachside, ஆறு என்னென்ன we'll சொல்ல talk வேணும் here, என்ற எல்லாருக்குமே arranging ட்ரைனிங் programs, கொடுக்கப்பட்டதாம். giving talks, அவங்க வந்து and all that புரோகிராம்களை experience அரேஞ்ச் in பண்ணி Delhi. கதைத்து அவ்வாறு So செய்தார்களாம். if I tell you what we உங்களுக்கு did in சொல்லும் Delhi, என்னத்தை many நாங்க many செய்யலண்டா, small cities, all the hill stations, because Baba said people in summer go to hill stations. We நிறைய all sit there and had சிட்டிகள், existing ஹில் there. ஸ்ட்ரீட், And ரயில்வே luckily, ஸ்டேஷன் because one of my uncle was in, எல்லாத்துக்கும் போய் சர்வே called செய்தாங்களாம். IAS, ஒரு அங்கிள் IAS வந்து ஐஏஎஸ் So they ஆபீசரா got இருந்தாராம் டிடில. quarters at every hill station. You could go with எல்லா the ஹில் family. ஸ்டேஷனுக்கும் நீங்க So போங்க Shimla, என்று சொல்லி Nainital, Manali, wherever we ஒத்துழைத்தாராம். went, அப்ப we நாங்க were told போனோம் that எல்லாரும். place we could stay. Even coming to Madhuban on that day, மதுபனுக்கு வாரத்துக்கு wherever கூட they have government, கவர்மெண்ட் it's quite a big facility. We could stop. We நாங்க could வந்து stay. நல்ல Baba took his வசதியாக blessing. ஒரு So I think all வசதியாக these things, அவருடைய கடிதத்தின் little bit of மூலமாக நாங்க education, சில இடத்துல family, வந்து ஸ்டாப் government, பண்ணணும். அதோட and குடும்பம், Baba's கவர்மெண்ட், எங்களுடைய direction படிப்பு also. இவையெல்லாம் I said, பாபாட what is சேவைக்கு holidays? உதவியாக இருந்ததுன்னு Make the சொல்றாங்க டிடி. holidays. So பாபா wherever அத்தோடு we went, பாபாட we started வழிகாட்டல், small பாபாட centers, வழிகாட்டல். many மற்றது cities. சின்ன இடங்களுக்கு கூட Yeah, பல big service நகரத்துல happened. கூட Now, இவ்வாறு of course, it's நிறைய very big, சேவைகள் but in நடந்தது. the ஆமாம், beginning இப்பொழுது also, மிக பெருசு. the quality service, started அந்த happening. காலத்துல வந்து Like in தனியான Lucknow, சேவைகள் நடந்து we did கொண்டிருந்தது. exhibition and he came. ஒரு He liked it எக்ஸிபிஷனுக்கு so ஒரு much. ஆள் He arranged a வந்தப்போ program at his place. அந்த And ஒழுங்குமுறைகளை this Dada ஒரு from ஆள் Lucknow வந்து ஒழுங்கு still பண்ணினாங்களா. reminds us. அது Because நினைவுக்கு whenever we went, வருகிறது. Dadi நாங்கள் அது Prakash Mani. தாதி So பிரகாஷ் generally மணிட்ட they will ask me to போய் give talks நாங்கள் and எல்லாத்தையும் கேட்போம். wherever என்ன I went. செய்யறது, எங்க போனாலும் கூட என்ன But when we செய்யறதுண்டு. were asked to go to foreign country, நீங்கள் we said ஃபாரின் that you கண்ட்ரிக்கு stick here, போகும்போது going to learn English. அப்ப Why we are sent away? அப்ப But நாங்கள் then இங்கிலீஷ் கதைக்க Didi வேணும், Manmoni said, அப்படின்னு that's the second படிக்க வேணும் என்று சொல்லி establishment சொன்னாங்களா. in the foreign. Baba will be called world father. பாபா வந்து In உலக India, we were the தந்தை என்று instrument daddy. கூப்பிடுவார். And now you all have to be instruments இப்ப நீங்க in the எல்லாரும் second part பிறகு of establishment. மன்மோகினி தீதி, So yeah, தீதி lot of programs and happened and தீதி எல்லோருமே அவ்வாறு கருவியாக இருந்தாங்க. இப்ப நீங்க எல்லோருமே கருவியாக இருக்கிறீங்க. இவ்வாறுதான் நாங்கள் anything else you want to say, கத்துக்கொண்டோம் shall we close? அப்படி என்று சொல்லுறாங்க. The wonderful service that is happening in USA, and which now there are many Bharatvasis who are in USA, and they also நிறைய go பாரத் through வாசிஸ் system, and இருக்கிறாங்க யூஎஸ்ஏல. Moini Didi and the Yagya is sustaining so many of those souls அவங்க இப்படி in சொல்றாங்க. in எவ்வளவு USA. யூஎஸ்ஏல கூட which இப்படி I- மோகினி டிடி வந்து I- யக்கியாவையும் my யூஎஸ்ஏல center is in வந்து Silicon Valley, எப்படி எங்களை and, பிரதர் which is வந்து where சிலிக்கன் வேலியில part of the இருக்கிறாரா, IT ஐடி டிபார்ட்மெண்ட்ல, community, ஐடி and, இதுல இருக்கிறாராம். Baba has helped ஆனா டிடி create எவ்வாறு that பராமரிக்கிறாங்க home for அப்படின்னு all சொல்றார். these Bharatvasis souls எல்லோருமே who சொல்லுறாங்க are அப்படின்னு now சொல்லுறார். in the US, and how they are being attracted to Baba and Baba's knowledge. அவங்க It's எல்லோருமே wonderful எவ்வாறு to பாபாட see ஞானத்தை to grow அட்ராக்ட் and, பண்றாங்க, and how they are sustaining கவர்ந்தெழுக்கப்படுறாங்க, themselves எவ்வாறு and that அவங்க peace and, பராமரிக்கப்படுகிறாங்க within their profession. அவங்களுடைய I think, again, ப்ரொஃபஷன் all of that, ரீதியாக. I attribute to Sister Moini starting the Sister foreign seva and மோகினி வந்து seva in ஃபாரின் the US. So சேவை thanks to Moini ஸ்டார்ட் Didi. பண்ணினத்திலிருந்து நாங்கள் வந்து
கவரப்படுகின்றோம், அட்ரிபியூட் பண்ணப்படுகிறோம் In New சொல்றேன். York, when I went, I stayed. His நியூயார்க்கு father worked போன்றப்போ in the embassy, Indian embassy. அவங்களோட gave தந்தை extra வந்து room. இந்தியன் எம்பசியாக்கும் He gave his room எம்பசியம் and he felt in the எம்பசிடரம் sitting room to sleep at அவங்க night. எக்ஸ்ட்ரா So ரூம் myself and கொடுத்தாங்களாம். Sister Chandra used to sleep in that. சிஸ்டர் Made that சந்திராவும் room. டிடியும் So we do அங்க together. அந்த ரூம்ல ஸ்லீப் பண்ணினாங்களாம். Thank அப்படி you. ஹெல்ப் பண்ணினதாம் அவங்களோட ஃபேமிலின்னு சொல்லி சொல்றாங்க. ஓம் சாந்தி. Shanti, thank you ஓம் so சாந்தி. much. நன்றி. So tomorrow ஆகவே is Saturday. Our நாளைக்கு schedule from சாட்டர்டே 12 to எங்களுடைய 4:45 ஸ்கெடியூல் PM. வந்து 3:30 to 6 4:45 o'clock AM, meditation will start, 6 followed to by 7 Healthy meditation Awakening start. அதை in பிறகு evening, அவ்வியக்தி sorry, முரளி afternoon, 12:30 to 7:30 to 1:30 8:30 AM. 1:30 to 3 PM. Translation will be available. Will start, followed by அது பிறகு classes, ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. அவ்வியக்தி classes, யூத் and கிளாஸ் chit-chat. 12:30 to Let's remember 1:30. Baba and take அதன் rest. பிறகு Thank you. வளமைபோல் ப்ரோக்ராம் 6 to 8:30 நடக்கும். இப்பொழுது நாங்கள் டிடிட்டிலிருந்து திருஷ்டி எடுத்துக்கொள்வோம். கெட்டவராக இருங்கள். கவலையற்ற சக்கரவர்த்தி. நம்பிக்கை கொண்ட புத்தி என்றால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பது என்று பொருள். அத்தகைய ஆத்மாக்கள் மட்டுமே தந்தைக்கு சமமானவர்கள். காலத்தின்படி மக்கள் எவ்வளவு அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்கிறார்களோ அவ்வளவு கவலைகள் அவர்களுக்கு இருக்கும். இருப்பினும் இந்த தெய்வீக பொக்கிஷங்களின் எஜமானர்களாகவும் தெய்வீக குழந்தைகளாகவும் இருப்பார்கள். தங்கள் கனவுகளில் கூட எப்போதுமே கவலையற்ற சக்கரவர்த்திகளாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தெய்வீக பொக்கிஷங்கள் தங்களிடம் உள்ளன என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, பல பிறவிகளுக்கும் அவை எப்போதுமே அவர்களுடன் இருக்கும். அதனால் தான் அவர்களின் புத்தி தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் இருக்கிறது. மேலும் அவர்கள் கவலையற்றவர்களாகவே இருப்பார்கள். ஓம் சாந்தி. And this is why their intellects constantly have faith. உறுதியாக்கி எப்பொழுதுமே பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். கவலையற்ற சக்கரவர்த்தி. நம்பிக்கை கொண்ட புத்தி என்றால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பது என்று பொருள். அத்தகைய ஆத்மாக்கள் மட்டுமே தந்தைக்கு சமமானவர்கள். காலத்தின்படி மக்கள் எவ்வளவு அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்கிறார்களோ அவ்வளவு கவலைகள் அவர்களுக்கு இருக்கும். இருப்பினும் இந்த தெய்வீக பொக்கிஷங்களின் எஜமானர்களாகவும் தெய்வீக குழந்தைகளாகவும் இருப்பவர்கள் தங்கள் கனவுகளில் கூட எப்போதும் கவலையற்ற சக்கரவர்த்திகளாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தெய்வீக பொக்கிஷங்கள் தங்களிடம் உள்ளன என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, பல பிறவிகளுக்கும் அவை எப்போதும் அவர்களுடன் இருக்கும்.
அதனால் தான் அவர்களின் புத்தி தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் இருக்கின்றது. மேலும் அவர்கள் கவலையற்றவர்களாகவே இருப்பார்கள். ஓம் சாந்தி. निश्चय बुद्धि निश्चिंत रहते हैं. ओम शांति.